வெல்கம் டு ஆல். டுடே பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்டைன் த டெய்லர்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் y equal to y, f of z equal to z by z plus 1 into z plus 2 in power of z minus 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சருக்கு ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட பவர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் டூ. ஸோ இந்த இசட் டூ வந்து ஈக்குவலுக்கு தான் எடுத்துகிட்டு போகும்போது ஈக்குவல் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா ஜீரோ ஆகிடும். அதாவது இசட் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, இசட் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதை டீன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா டூ ப்ளஸ் டி. இது வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் டி ஈக்குவல் டு. சரிங்களா? ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இசட் பை இசட் ப்ளஸ் ஒன் இசட் ப்ளஸ் டூவில் இசட்டோட வேல்யூ வந்து டூ ப்ளஸ் டி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டூ ப்ளஸ் பியை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ மேலே நியூமரேட்டரில் வந்து பார்த்தோன்னா இசட்டுக்கு பதில் அப்ளை பண்ணும்போது டூ ப்ளஸ் டி வந்துடும். டினாமினேட்டரில் டூ ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன், டூ ப்ளஸ் டி ப்ளஸ் டூ. சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் டி ஃபோர் ப்ளஸ் டின்னு டினாமினேட்டரில் வந்துடும். நியூமரேட்டரில் டூ ப்ளஸ் டி இருக்கும். ஸோ இதை பார்ஷியல் ப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பார்ஷியல் ப்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க வேலையை பிரிச்சுக்கிறோம். ஏ பை த்ரீ ப்ளஸ் டி ப்ளஸ் பி பை ஃபோர் ப்ளஸ் டின்னு. மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராஸ் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணும்போது ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த கீழே இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இதை எடுத்து மேலே பெருக்குனீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கீழே கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே இருக்கிற த்ரீ டி கேன்சல் ஆச்சுன்னா ஃபோர் டி வந்துடும். அதேமாரி மேலே இருக்கிற ஃபோர் டிக்கும் இங்கே ஒரு ஃபோர் டி இருக்கும் இல்லையா, ஃபோர் ப்ளஸ் டி த்ரீ ப்ளஸ் டி தானே இருக்கும். ஸோ அது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டி வந்துடும். ஸோ அப்போ இதை வச்சு டியோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாமா? டியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா டியோட வேல்யூ மைனஸ் ஃபோர். இந்த டி ஃபோர் ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, ஸோ இதில் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மைனஸ் ஃபோர் வந்துடும். அதே மாதிரி இங்கே த்ரீ ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டையும் அப்ளை பண்ணி பியோட வேல்யூவும் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கிவன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறோம். பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ என்னன்னா ஒன்று மைனஸ் ஒன்று. ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டி அது ப்ளஸ் டூ பை ஃபோர் ப்ளஸ் டி. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா காமனாக த்ரீ கீழே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்போ வெளியே எடுத்தீங்கன்னா த்ரீயை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒன்று வந்துடும், இங்கே பையில் த்ரீ வந்துடும். அதே மாதிரி ஃபோரை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒன்று வந்துடும், இங்கே பையில் ஃபோர் வந்துடும். ஸோ அந்த டேர்ம் தான் இந்த டேர்ம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டரில் இருக்கிற நியூமினேட்டர் கொண்டு போகிறோம். அப்போ தலைகீழாக ஆகும். அந்த ஒன் பை த்ரீ மைனஸ் இங்கே தான் இருக்கும். இது மேலே போகும்போது மைனஸ் ஒன்று பவரில் வந்து இன்வெர்ஸ் வந்துடும். டூ பை ஃபோரு இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி பை ஃபோர் ஹோல் இன்வெர்ஸ்னு வந்துடும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று அப்படின்னு படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூபு இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் அப்படியே அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஒன் பை மைனஸ் ஒன் பை த்ரீ ஒன் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து மைனஸ் எக்ஸு, இங்கே எக்ஸ் டேர்ம் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ்னால் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் என்னும் போது அது பவரில் ஸ்கொயரு, ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும், சேஞ்ச் ஆல்டர்னேட்டாக வரும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த டேர்ம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மைனஸ் ஒன் பை த்ரீயை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் பை த்ரீ வந்துடும். இது மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஒன் பை த்ரீ ஸ்கொயர் டி ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாம் இந்த டேர்ம் கிடைச்சிரும். அடுத்து இங்கே பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மையும் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் டூவும் ஒவ்வொரு டேர்மும் டியோடையும் கான்ஸ்டன்டோடையும் டி ஸ்கொயரோடையும் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது டூ பை ஃபோரு மைனஸ் ஒன் பை த்ரீ. சரிங்களா? மைனஸ் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு டூ பை ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸ்கொயர் டி. ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்குனாங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்ச டியோட வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, டி ஈக்குவல் டு இசட் மைனஸ் டூன்னு. அந்த இசட் மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வேறு ஏதாவது டாபிக் தேவைன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அந்த டாப்பிக்கை நம்ம வீடியோவை சம்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.